அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இது வந்து ப்ரீத்தி மாடலோட இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இது வந்து நான் ஒரு 14 வருஷமாக உபயோகம் பண்ணிகிட்ருக்கிறேன். 2011-12 வாங்கினது. இது வரைக்கும் நல்ல விதமாக உபயோகம் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. நான் சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் என்ன ஆகுனா, நம்ம பாத்திரம் மட்டும் இல்லை, இந்த பொருளும் இத்தனை வருஷம் வரத்துக்கு அதுதான் முக்கிய காரணம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் நிறைய இதெல்லாம் வைக்க மாட்டேன். பவர் ஆன் பண்ணி மேனுவல் மோடில் தான் யூஸ் பண்ணி எப்போவுமே உபயோகம் பண்ணுறது. இப்போ பவர் ஆன் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் மேனுவல் மோடில் கொண்டு போயிடுறது. அதுக்கப்புறமா இந்த அனல் இருக்கிறியா, அது அதிக சூடு இருக்கிறது தான் இண்டக்ஷன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது அவ்வளோ தூரம் வைக்க மாட்டேன். எப்போவுமே நான் 2 பாயிண்டில் வைப்பேன். 2 பாயிண்ட்டுன்றது 300 வாட்ஸு, அதில் தான் வைப்பேன். கொஞ்சம் மொல்லமாக பால் சூடானாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு திருப்பி 2 மணி நேரம்ன்ட்டு இருக்கும். அதை நான் வந்து பொதுவாக கொஞ்சம் குறைச்சிருவேன். ஏன்னா சில சமயம் ஏன்னா இது இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா பால் 5 நிமிஷத்துக்குள்ளே பொங்கிடும். இதில் வச்சா ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லையா. நம்ம நகர்ந்துட்டோன்னா அந்த பால் தீயாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைமிங்கையும் கொஞ்சம் குறைச்சிருவேன். அடுத்தது என்னது பண்ணுறதுன்னா, இந்த கேபிள் இருக்குது இல்லைங்களா, இந்த பவர் கேபிள், அது வந்து சாக்கெட்டு ஒரே ப்ளக்கில் வச்சுருப்பேன். எடுத்து மாட்டுறது, இதை மாற்றி உபயோகம் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. அடுத்தது இந்த அடியுள் வந்து கனமான பாத்திரங்கள் உபயோகம் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி வட்டமாக உள்ள பாத்திரங்கள் உபயோகம் பண்ண மாட்டேன். அடி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் உபயோகம் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு ஹீட்டு பரவி நம்மளுக்கு நல்லா உபயோகமாகும். இன்னொன்று என்னது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த தணலை வந்து கூடுதலாக வச்சுருட்டோன்னு வைங்களேன், நம்ம அந்த நேரம் என்ன ஆகுனா, இந்த அடியில் இந்த விளிம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல விரிசல் விட்டுரும். எனக்கு ஒரு 2 பாத்திரம் அப்படி ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சேன் என்னதுன்னா, அதிக ஹீட்டு வைக்கிறதுனால அந்த ஸ்டீலு தாங்காமல் விரிசல் விடுதுன்ட்டு. இதே 2 பாயிண்டில் வச்சோன்னா நம்மளுக்கு பாத்திரமும் கெட்டு போகலை. இப்போ பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக நான் இதை இண்டக்ஷனை உபயோகம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுலேயும் ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. இப்போ நான் முக்கியமாக இந்த இண்டக்ஷனு நான் இந்த 14 வருஷமாக எதுக்கு உபயோகம் பண்ணுறேன்னா, டீ காஃபி போடுறதுக்கு மட்டும்தான். டீயும் காஃபி மட்டுமே நான் இண்டக்ஷனில் போடுறதுனால எனக்கு 10 நாள் கேஸு கூடுதலாக வர ஆரம்பிச்சிருச்சு. வேறு எதுவுமே நான் முக்கியமாக பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக இண்டக்ஷனில் பிஸா பண்ணுவேன். இல்லாட்டா ஒரு சில சமயம் கேஸ் தீர்ந்து போச்சுன்னா நம்ம சமையல் பண்ணுறது உண்டு. அடுத்தது இந்த இண்டக்ஷனில் உபயோகம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த கடாய் இருக்குது இல்லையா, இண்டக்ஷன் பேஸ் பாத்திரம் தான் உபயோகம் பண்ணணுன்றது இல்லை. இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற எந்த ஸ்டீல் பாத்திரம்னாலும் உபயோகம் பண்ணிக்கலாம். நான் இந்த இண்டக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகன்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கடாயை வாங்கி வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு ஒரு கடை இருந்தால் கூட போதும், நம்ம எல்லா சமையலும் செஞ்சுக்கலாம். அதனால் ஆனால் இந்த ஸ்டீல் கடையும் அடி கனமாக இருந்தால் கூட நான் அதே மேனுவல் தான் ஆன் பண்ணுவேன். அண்ட் 2 பாயிண்ட் தான் வைப்பேன். அண்ட் டைமரை நான் சேஃப்டிக்கு 30 நிமிஷத்துக்கு மாற்றிடுவேன். எப்போவுமே நம்ம 30 நிமிஷத்துக்குள்ளே சமையலை முடிச்சிடுவோம். ஆனாலும் நம்ம மாற்றி இது மாதிரி உபயோகம் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உபயோகித்து பாருங்கள். உங்களோட இண்டக்ஷன் ஸ்டவ்வும் சீக்கிரமாக கெட்டு போகாமல் எனக்கு உபயோகமாகிற மாதிரியே பல வருஷங்கள் உங்களுக்கு உபயோகமாகும். அண்டு ஒரு பொருளை வாங்குறது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ நாள் உபயோகம் பண்ணுறோன்றது தான். ட்ரை பண்ணி பாருங்கப்பா.